ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன போயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடனேயஸ் அப்படின்ற பெர்சி பிஷி ஷெல்லியோட ஃபேமஸான போயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அடனேயஸோட சம்மரி பார்க்கலாம். அடனேயஸ் வந்துட்டு யாருக்காக வந்து எழுதப்பட்டது அப்படின்னா, ஜான் கீட்ஸ் பெர்சி பிஷி ஷெல்லியோட ஃப்ரெனமின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட் ப்ளஸ் எனிமி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு போயட்ரி ரைவல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. இவர் வந்து ஃப்ரெண்டாகவும் கன்சிடர் பண்ணுவார் பெர்சி பிஷி ஷெல்லி ஜான் கீட்ஸை. அதே மாதிரி எனிமியாவும் கன்சிடர் பண்ணுவார். ஸோ ஒரு லிட்ரரி ரைவல் வந்து ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஜான் கீட்ஸ் வந்துட்டு டியூபர் க்ளோஸால் வந்து அட்டாக் ஆகி இறந்து போயிடுறாரு. ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி நம்ம அனாலிசிஸில் பார்க்கலாம். இப்போ சம்மரி மட்டும் சொல்கிறேன். ஸோ இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறமா ஷெல்லிக்கு வந்து இந்த நியூஸ் தெரிஞ்சோன்னே தன்னுடைய ஃப்ரெனமே இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்ந்து துயரம் அடைகிறாரு. ஸோ அதோடைய ரிசல்ட்டாக தான் இந்த போயம் எழுதுறாரு. ஸோ இந்த போயம் வந்துட்டு ஒரு பாஸ்டோரல் எலிஜி மாதிரி இருக்கும். ஸோ எலிஜினா என்ன அப்படின்னா, இரங்கற்பான்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். யாருக்காவது வந்துட்டு இறந்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு போயம் எழுதுறதுக்கு பேர் வந்துட்டு எலிஜி. அதுலேயும் வந்து பாஸ்டோரல் வடிவில் காமனாக எழுதியிருக்கிறனால வந்துட்டு அது வந்துட்டு பாஸ்டோரல் எலிஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போயம் வந்துட்டு ஒரு பாஸ்டோரல் எலிஜி. ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு போயம் படிக்கிறீங்க அப்படின்னா அது என்ன ஃபார்மு, அதுக்கப்புறம் வந்துட்டு அது முக்கியமாக என்ன சோஷியல் செட்டிங்கில் எழுதியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த போயம் வந்துட்டு ஒரு வில்லேஜில் நடக்கிற செட்டிங் மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு கிரேவ்யார்டு அந்த செட்டிங்கில் தான் வந்து எழுதியிருப்பார் நம்ம பெர்சி பிஷி ஷெல்லி. ஸோ இந்த போயமோட சம்மரி பார்க்கலாம். ஸோ இந்த போயமில் வந்துட்டு ஷெல்லி வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடனேயஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்துட்டு புதுசாக வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த அடோனேயஸ் யார் அப்படின்னா நம்ம ஜான் கீட்ஸ் தான். ஸோ அந்த அடோனேயஸை நம்ம ஜான் கீட்ஸை செல்லமாக பெர்சி பிஷி ஷெல்லி வந்துட்டு அடோனேயஸ்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி வந்துட்டு இந்த அடோனேயஸ்ன்ற வார்த்தை எதுலேருந்து பெர்சி பிஷி ஷெல்லி எடுத்திருக்காரு அப்படின்னா, க்ரீக்கில் வந்துட்டு ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர் இருக்கார் அடானஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடானஸ் யார் அப்படின்னா காட் ஆஃப் பியூட்டியோட பையன். அவரோட வார்த்தை அந்த அடானஸ் அப்படின்ற வார்த்தையும், அதுக்கப்புறம் க்ரீக்கில் இன்னொரு வார்த்தை இருக்குது அடானை, ADONAI. அந்த வார்த்தையும் சேர்த்து அடானைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஷெல்லி வந்துட்டு ஒரு வார்த்தையை வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ அவன் அந்த காட் ஆஃப் பியூட்டியோட பையனை வந்துட்டு நம்ம ஜான் கீட்ஸாக வந்துட்டு வர்ணிச்சிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஜான் கீட்ஸோட உருவத்தை வந்துட்டு அவர் பியூட்டின்னு சொல்லியிருக்க மாட்டார் இந்த பேர் மூலமாக. பட் அவருடைய போயட்ரி வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றதுக்காக வேண்டி அவருக்கு வந்து இந்த நிக் நேம் வச்சு இந்த போயம் ஃபுல்லாக வந்து கூப்பிட்டுட்ருப்பார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேமஸான ஒரு போயட் தன்னோட 25 வயசுலேயே வந்து இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோடனே நம்ம ஷெல்லிக்கு வந்துட்டு ஆழ்ந்த துயரம் அடைகிறாரு. அதோட ரிசல்ட்டாக தான் வந்துட்டு 55 ஸ்டான்சஸ் கொண்ட இந்த எலிஜியை வந்து எழுதுகிறாரு. பெர்சி பிஷி ஷெல்லி எழுதுனதுலேயே வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் போயம்ஸ் அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் போயம்ஸ் தான் வந்துட்டு அது இந்த போயம் தான் அடானேயஸ். ஸோ அடானேயஸோட டெத்து, அடானேயஸ் வந்து இறந்துட்டார். ஐ மீன் ஜான் கீட்ஸ் வந்து இறந்துட்டார். இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஷெல்லி வந்துட்டு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யுரேனியாவை வந்து கூப்பிடுறாரு. யுரேனியா யார் அப்படின்னா வந்துட்டு ஆஃப்ரோடைட்டிக்கு வந்து இன்னொரு பேர் வந்து யுரேனியா தான். ஸோ யுரேனியா வந்துட்டு யுரேனியா வந்துட்டு அடானேஸோட அம்மாவாக வந்துட்டு இங்கே சொல்கிறாரு. இது ஃபுல்லாகவே மித்தாலஜிக்கல் இதில் தான் வரும். ஸோ ஒரு ஒரு இதுக்காக வேண்டி என்ன சொல்கிறது, ஒரு கான்செப்டுக்காக வேண்டி இந்த போயமில் எப்பயுமே வந்துட்டு எக்ஸ்டெண்டடாக பேசுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பையன் வந்துட்டு இறந்து போயிட்டான் பாருங்கள், நீங்கள் அவன் இறந்து போகிறப்போ எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு யுரேனியாவை கேட்குறான். ஸோ இந்த யுரேனியா யார் அப்படின்னா காடஸ் ஆஃப் பியூட்டி. ஸோ அவங்கள வந்து கூப்பிட்றான். இந்த மாதிரி உங்கள் பையன் வந்துட்டு இறந்து போயிட்டான். அவன் இறந்து போனப்போ அவர் வந்து ஆக்சுவலி ஜான் கீட்ஸ் வந்துட்டு ரோமுக்கு போகிறப்ப தான் இறந்து போயிருப்பார். நம்ம ஷெல்லி வந்துட்டு இவர் ஜான் கீட்ஸ் வந்துட்டு டியூபர் க்ளோசஸால் அட்டாக் ஆகிருப்பார். ஸோ டியூபர் க்ளோசஸால் அட்டாக் ஆகிருக்கிறப்போ நம்ம ஷெல்லி வந்து வேறு ஊரில் இருப்பார். ஸோ நீ என்னோட ஊருக்கு வந்துடு, என்னோட ஊரில் வந்துட்டு கிளைமேட் ரொம்ப கொஞ்சம் வார்மாக இருக்கும். ஸோ உங்களோட டிசீஸ் வந்துட்டு வேணால் சரியாக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஷெல்லி வந்துட்டு கீட்ஸுக்கு வந்துட்டு அழைப்பு விடுத்திருப்பார். ஸோ அந்த ஊருக்கு போகிற வழியில் வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் கீட்ஸ் வந்துட்டு ரோமில் இடையில வந்து இறந்து போயிடுவார் டியூபர் க்ளோசஸ்னால. ஸோ டியூபர் க்ளோஸ்னால ரோமில் இறந்தோடனே அங்கேயே வந்துட்டு அவரோட புதைச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரோமில் வந்துட்டு உங்கள் பையன் இறந்தப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க யுரேனியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டான்ஸா 18 to 15 வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
ஒவ்வொரு மோனரா வந்து கூப்பிடுறாரு. ஸோ நீங்க பெரிய பெரிய போயட்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஜான் கீட்ஸோட டெத்துக்காக வேண்டி வந்துட்டு எல்லாரும் வந்து மோன் பண்றாங்க. மோன்னா வந்துட்டு அழுகுறது. ஸோ அழுகுறாங்க, ப்ரே பண்றாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட அவருக்காக வந்து நெறைய பேர் வந்துட்டு ப்ரே பண்றாங்க. அதே மாதிரி அவரோட பாடி வந்து சுத்தம் செய்றாங்களாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சோஷியல் செட்டிங்க கிரியேட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் கீட்ஸ் போயட்ரி. ஸோ கீட்ஸ் போயட்ரி இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்துட்டு அவருக்காக வந்து அழுவுறாங்களாம். அவர வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அவரோட போயட்ரியையும் வந்துட்டு எல்லா ரீடர்ஸுமே வந்து ஞாபகம் வச்சுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நேச்சரே வந்துட்டு நம்ம கீட்ஸுக்காக வந்து மோன் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. நேச்சர வந்துட்டு ஒரு பெர்சனா வந்து பெர்சானிஃபை பண்ணுவாரு. ஸோ நேச்சரே வந்துட்டு அவருக்காக மோன் பண்ணும். அதே மாரி ஸ்ப்ரிங் சீசன் வந்துட்டு அடோனயஸ் வந்து இறந்ததுனால, நம்ம ஜான் கீட்ஸ் வந்து இறந்து போனதுனால, ஸ்ப்ரிங் சீசனே வந்துட்டு எட்டி பார்க்கலையாமா. ஸோ பியூட்டியே வந்துட்டு நம்ம ஜான் கீட்ஸோட இறப்புக்காக வந்துட்டு ஆழ்ந்த துயரம் வந்து தெரிவிக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கீட்ஸ் சொல்ற கீட்ஸ் காலகட்டத்த சேர்ந்த ஃபேமஸான எல்லா ரொமான்டிக் போயட்ஸ். ஸோ ஜான் கீட்ஸ்க்கு முன்னாடி இறந்துருப்பாங்கல்ல, அந்த எல்லா ரொமான்டிக் போயட்ஸுமே வந்துட்டு நம்ம ஜான் கீட்ஸுமே ஒரு ரொமான்டிக் போயட் தானே. அவருக்கு முன்னாடி காலகட்டத்தில வாழ்ந்த எல்லாருமே வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அவர வந்து பாரடைஸ்ல வந்து மீட் பண்ணுவாங்க. அவரோட ஃபியூனரல் எல்லாருமே அட்டெண்ட் பண்றாங்க இப்போ அப்படின்னு சொல்லி அத வந்துட்டு எக்ஸ்பிளிகபிளா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஷெல்லி வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட கிரிட்டிக்ஸ வந்து ப்ளேம் பண்ணுவாரு. இது என்ன கதை அப்படின்னா, நம்ம ஜான் கீட்ஸ் வந்துட்டு என்டிமியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் எழுதியிருப்பாரு. ENDYMION. ஸோ இந்த என்டிமியன் போயம வந்துட்டு நெறைய கிரிட்டிக்ஸ் என்டிமியன வந்துட்டு அவர் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த போயம் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு அந்த போயம். பட் அந்த குவார்ட்டர்லி ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வகையான ஒரு கிரிட்டிக் ஜர்னல் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்டிமியனையும் கீட்ஸையும் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இதெல்லாம் என்ன ஒரு போயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு மட்டமான ஒரு கிரிட்டிசிசம் வந்துட்டு நம்ம கீட்ஸை நோக்கி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த குவார்ட்டர்லி ரிவ்யூ ஜர்னல் மட்டும் கிடையாது. நிறைய கிரிட்டிக்ஸ் வந்துட்டு நம்ம கீட்ஸ் வந்துட்டு இது பண்ணாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம ஷெல்லி வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவருக்கு வந்துட்டு இவர் இறப்புக்கு டியூபர்குலோசிஸ் மட்டும் காரணம் கிடையாது. அந்த குவார்ட்டர்லி ரிவ்யூ ஜர்னலும் அதே மாதிரி நிறைய கிரிட்டிக்ஸ் வந்துட்டு இவர் ப்ளேம் பண்ணதுனால தான் வந்துட்டு இவருக்கு ஒரு மோசமான மனநிலைமை உண்டாகி தான் இவர் வந்து இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு இறப்புக்கு வந்துட்டு இதுவும் மர்மமான காரணமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஷெல்லி வந்துட்டு அந்த கிரிட்டிக்ஸையும் வந்துட்டு ப்ளேம் பண்ணுவார். அவங்களையும் வந்துட்டு இதில் வந்து சட்டையர் பண்ணுவார். ஸோ இது வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ ஷெல்லி வந்துட்டு கிரிட்டிக்ஸ் வந்துட்டு ப்ளேம் பண்ணுறாரு, கீட்ஸோட டெத்துக்கு அவங்க தான் காரணம்னு. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சமாதானம் ஆயிக்கிறாரு அப்படின்னா, அந்த கிரிட்டிக்ஸ் யார் யாரெல்லாம் கீட்ஸோட பொயட்ரியை ப்ளேம் பண்ணாங்களோ அவங்களாம் வந்துட்டு அன்இம்பார்ட்டண்ட்டு, அவங்களாம் வந்துட்டு இந்த உலகம் வந்து மறந்துடும். பட் கீட்ஸை வந்துட்டு இந்த உலகம் வந்துட்டு என்னென்னைக்கும் ஞாபகம் வச்சுருக்கோம். அவரோட பொயட்ரி மூலமாக அவர் வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பார். அவரோட பொயட்ரி மூலமாக ஹீ வில் டிரான்சென்ட் த டைம் அண்ட் ஹீ வில் பி இம்மார்டல் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு மார்டலாக இருக்க மாட்டார். அவர் வந்துட்டு காலத்தையும் கடந்து இம்மார்ட்டலாக இருப்பாருன்னு சொல்லுவார். ஸோ அதுதான் வந்து ட்ரூ. இப்போ கீட்ஸ் வந்துட்டு இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷமாவது இருக்கும்ல. ஸோ 300 வருஷத்துக்கு அப்புறமா 2021 வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் கீட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங். ஸோ ஷெல்லி வந்துட்டு இதான் சொல்கிறார். ஸோ எப்பயுமே வந்து கிரிட்டிக்ஸ் வந்துட்டு அவங்க ப்ளேம் பண்ணுறவங்க இப்போ யாருமே நம்ம கிரிட்டிக்ஸை யார் ப்ளேம் பண்ணாங்கன்னு வந்துட்டு நமக்கு தெரியாது. பட் ஷெல்லி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம அடோனேயஸ் நம்ம கீட்ஸ் வந்துட்டு இம்மார்ட்டலாக அவரோட போயட்ரி மூலமாக வாழுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரீடர் கூட கம்யூனிகேட் பண்ணுவார். ஸோ அப்பப்போ வந்துட்டு யுரேனியா கிட்ட பேசுவார், அந்த அடோனேயஸோட மதர் கிட்ட. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ரீடர் கிட்ட சொல்லுவார். ரீடர் கிட்ட வந்து சமாதானப்படுத்துறாரு ஷெல்லி. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு யாருமே அவரோட இறப்புக்காக வருத்தப்படாதீங்க. நமக்கு வந்துட்டு நம்ம அடோனேயஸ் வந்துட்டு உடல் அளவு தான் இறந்துருக்காரு. பட் அவருடைய பியூட்டியும் அவருடைய அந்த வேர்ல்ட்லி கன்சர்னும் வந்துட்டு எப்பயுமே எட்டர்னலாக அவரோட பொயட்ரி மூலமாக வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி கீட்ஸோடைய சோல் இருக்குல்ல, அது வந்துட்டு பாஸ்ட் போயட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கீட்ஸை வந்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொமான்டிக் பீரியடுக்கு முன்னாடி இருந்த எல்லா போயட்ஸ், ஜான் மில்டன் மாதிரியான எல்லா போயட்ஸுமே வந்துட்டு நம்ம கீட்ஸோட அந்த ஃபியூனரலை வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ அட்டென்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட சோல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜான் கீட்ஸை வந்து வெல்கம் பண்ணோம். கண்டிப்பாக அவர் வந்துட்டு உடல் அளவில் தான் இறந்து போயிருக்காரு. பட் எட்டர்னலாக வந்துட்டு அவர் பாரடைஸ்க்கு போய் இனிமேல் எட்டர்னல் லைஃப்
லைஃப்பை வந்து வாழ போகிறாரு, அது வந்துட்டு ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன என்கரேஜ் பண்ணுறாரு அப்படின்னா, கீட்ஸை வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு யாரும் மோன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் அவர் வந்துட்டு இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு அவர் வந்துட்டு எட்டர்னலான ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டாரு. ஸோ இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் பெர்ஃபெக்ஷன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த உலகத்தில் இந்த டார்க்னஸ்லையும் டீகேலையும் இந்த ஏர்த்லேருந்து வாழ்கிறத விட, ஸோ அவரோட இந்த வாழ்க்கையை வந்து என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா டார்க்னஸ் அண்ட் டீகே, இருட்டு நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிறத விட அவர் வந்துட்டு இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு இறந்து போயிட்டாரு. ஸோ விட்டுட்டு வந்துட்டு அவர் வேற ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டாரு. ஸோ அப்படி வாழ்க்கைக்கு போகிறப்போ அவருக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வந்துட்டு அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு எட்டர்னலாக இனிமேல் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. நம்ம யாருமே வந்து வருத்தப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீடரை வந்து கன்சோல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து இறந்து போனாலுமே அவரோட பொயட்ரி மூலமாக நம்மளுடைய சோல்ஸுக்கு வந்துட்டு இன்பத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவருடைய பொயட்ரி எப்பயுமே வந்துட்டு நம்மளுடைய சோல்ஸ்க்கு வந்துட்டு இதை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் ஒரு கன்சோலேஷன்லேயே வந்துட்டு இவர் வந்துட்டு போயட்ரி முடிப்பார். ஸோ அடுத்தது நம்ம அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த போயட்ரி வந்துட்டு எழுதும்போது ஜான் கீட்ஸ் February 1821 ஜான் கீட்ஸ் வந்துட்டு இறந்து போகிறாரு. எதனால் அப்படின்னா டியூபர் க்ளோசிஸில் 25வது வயசில் வந்து இறந்து போயிட்டார். ஸோ இறந்து போனதுனால ஷெல்லி நான் சொன்னேன்ல, ஷெல்லி வந்துட்டு நம்ம டியூபர் க்ளோசிஸில் அட்டாக் ஆயிருக்காரு தான் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சோன்னே அவரோட ஊருக்கு வந்து அவர் கூப்பிடுவார், என் ஊருக்கு வந்துடு. ஸோ அந்த ட்ராவலிங் டைமில் தான் வந்துட்டு நம்ம கீட்ஸ் வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போனோடனே வந்து ஷெல்லிக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தமாயிருது. தன்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு இறந்து போனதுக்கு அந்த டியூபர் க்ளோசிஸ் மட்டும் காரணம் இல்லை, இதுக்கு பின்னாடி வந்துட்டு அந்த கிரிட்டிக்ஸ் சொன்னல குவார்டர்லி ஜர்னல், அவங்களும் அந்த குவார்டர்லி ரிவ்யூ, ஸோ அந்த குவார்டர்லி ரிவ்யூ தான் காரணம். அவங்களோட கிரிட்டிசிசமால தான் இவருக்கு வந்து உடல்நிலை மோசமாகி மனதளவுலையும் வந்துட்டு ஒரு தடுமாறினால தான் இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமில் அவங்கள வந்துட்டு கடுமையாக வச்சு செஞ்சுருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அடோனியஸ் இதுதான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்னுடைய சென்சிட்டிவ் ஃப்ரெண்டோடைய டெத்துக்கு அவங்களும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அடுத்தது வந்துட்டு அடோனியஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த போயம் வந்துட்டு ஒரு எலிஜி, அதிலும் பாஸ்டோரல் எலிஜி, 55 நம்பர்ட் ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா வந்துட்டு இந்த போயட்ரியில் வந்துருக்கு. ஒவ்வொரு பேராகிராஃபும் வந்துட்டு 9 லைன்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் வந்துட்டு அயாம்பிக் பென்டாமீட்டர், அது வந்துட்டு அடுத்தது ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் வந்துட்டு அயாம்பிக் பென்டாமீட்டர் 8+1. ஸோ லாஸ்ட் லைன் வந்துட்டு எதில் இருக்கும் அப்படின்னா அயாம்பிக் ஹெக்ஸாமீட்டரில் இருக்கும். ஸோ இந்த போயட்ரியோட ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னா ABA BBC BCC, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த போயம் வந்துட்டு லாங் போயம், நான் சொன்னேன் ஷெல்லியோட ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் போயம்ஸ் தான். ஸோ ஷெல்லி அவர்கிட்டே வந்துட்டு இவரோட லீஸ்ட் இம்பர்ஃபெக்ட் போயம்னு வந்துட்டு அவரோட போயம் அவரே வந்துட்டு லீஸ்ட் இம்பர்ஃபெக்ட்னு சொல்கிறது அடானியஸ் போயம் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கிராஃப்ட் போட்டு எழுதியிருப்பார், அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டான டெக்னிக்கல் ஃபார்ம்ஸும் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த போயமில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சனும் பேசுவாங்க, அதே மாதிரி பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து கலந்து தான் வந்து எழுதியிருப்பார். ஸோ ஸ்பீக்கரோடைய டோன், நம்ம ஷெல்லி தானே ஸ்பீக்கர், ஸோ அவருடைய டோன் வந்துட்டு ரொம்ப டீப்பாக எமோஷ்னலாகவும் இருக்கும், ஆஃபன் இம்ப்ளோரிங்காகவும் இருக்கும். பிகாஸ் தன்னுடைய ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாருன்னு சொன்னோன்னே இவருக்கு வந்துட்டு ரொம்ப ஆழ்ந்த துயரத்தில் இருப்பார். ஸோ போய்ட்ரி வந்துட்டு எமோஷ்னலாக தான் எழுதியிருப்பார். இந்த போயம் வந்துட்டு லைன் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஐ வீப் ஃபார் அடானியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த சென்டென்ஸோட தான் ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் நம்ம ஸ்பீக்கர் வந்துட்டு ரீடரை அட்ரஸ் பண்ணும்போதும் சரி, ஐயோ என் ஃப்ரெண்டு இறந்துட்டாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப மோன் பண்ணாமல் ரீடர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. நம்ம என்ன என்கரேஜ் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்துட்டு இந்த உலகத்தில் வந்துட்டு உடல் அளவில் இருந்திருக்காரு, பட் அவரோட போயட்ரி மூலமாக அவர் வந்துட்டு நம்மளோட மனசில் வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் டோனையும் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு நம்ம ஷெல்லி வந்துட்டு மித்திக்கலான யுரேனியாவோட டைரெக்டாக வந்து அட்ரஸ் பண்ணுவார், ஆடியன்ஸ்கிட்டையும் பேசுவார். அதே மாதிரி நரேட்டராக ஸ்பீக்கராக நம்ம ஷெல்லி வந்துட்டு இந்த யுரேனியா அப்படிங்கிறவங்களையும் அந்த மித்திக்கல் கேரக்டர் கூட டைரெக்டாக வந்து அலோவ் பண்ணுவார். ஸோ அவங்களோடையும் வந்து பேசுவார். அடுத்தது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மித்திக்கல் அடானியஸ் கேரக்டர் வந்துட்டு எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அடானிஸ் அப்படின்னு நான் சொன்னேன்ல, ஸோ அது வந்துட்டு யார் அப்படின்னா ஆஃப்ரோடைட்டியோட பையன். ஸோ ஆஃப்ரோடைட்டியோட பையன் அடானஸ். அவர் ஆக்சுவலி இந்த அடானஸ் காட் வந்துட்டு எதை வந்து சிக்னிஃபை பண்ணுவார் அப்படின்னா யூத் அண்ட் பியூட்டியை சிக்னிஃபை பண்ணக்கூடிய ஒரு போயட். ஸோ யூத் அண்ட் பியூட்டி போயட் கிடையாது, காடு. ஸோ யூத் அண்ட் பியூட்டியை சிக்னிஃபை பண்ணக்கூடிய ஒரு போயட்டை நம்ம ஷெல்லி ஏன் ஜான் கீட்ஸை வந்து போர்ட்ரே அவரோட எலிஜிக்கு வந்துட்டு எடுத்தார் அப்படின்னா, நம்ம கீட்ஸை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பியூட்டி போயட்னா சொல்லுவாங்க. பிகாஸ் அவருக்கு வந்து நேச்சர் அண்ட் பியூட்டினா அவ்வளோ பிடிக்கும். எப்பயுமே வந்துட்டு நேச்சர் அண்ட் பியூட்டி
ஓரியன்டடா தான் அவருடைய தீம்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நேச்சர் அண்ட் பியூட்டி ஓரியன்டடாவே தான் கான்செப்டாவே தான் வந்துட்டு அவர் போயட்ராவே எழுதியிருப்பாரு. ஸோ போயட் ஆஃப் பியூட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவர ஆப்ட்டா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இந்த அடானிஸ் அப்படின்ற இந்த வார்த்தைய அடாப்ட் பண்ணி, அதோட அடானை அப்படின்ற வார்த்தைய சேர்த்து அடானயஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிக்நேமா ஜான் கீட்ஸ்க்கு வந்து வச்சு இந்த போயம் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இது வந்துட்டு அந்த பியூட்டி அண்ட் நேச்சர் வந்து பியூட்டி, லவ் அண்ட் நேச்சர் அது 3மே வந்துட்டு அவரோட ஜான் கீட்ஸோட ஃபிசிக்கல் ஃபார்மை வந்து ரெப்ரசென்ட் பண்ணது கிடையாது. அவருடைய தோற்றத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறது கிடையாது. பட் அது வந்துட்டு ஷெல்லி வந்துட்டு இந்த அடானைஸ்னு ஏன் வார்த்தையை வந்துட்டு போர்ட்ரே பண்ணார் அப்படின்னா, அவரோட போயட்ரிக்காக வந்துட்டு அவர் இந்த நிக்நேம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்டெலெக்சுவல் பியூட்டி ரேதர் தென் பாடிலி பியூட்டி வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு அடானயஸ்ங்கிறது வந்துட்டு இந்த ஒர்க் இந்த போயம் வந்துட்டு டென்ஸ்லி அல்யூசிவ் ஒர்க்கு ஃபுல்லாக வந்துட்டு அல்யூஷன்ஸ் தான் இருக்கும். என்ன அல்யூஷன்ஸ் அப்படின்னா கிரீக் மித்தாலஜி அல்யூஷன்ஸ். இதில் நிறைய கிரீக் கேரக்டர்ஸ் வந்து பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அடானஸ், அதுக்கப்புறம் ஆஃப்ரோடைட்டி, அப்புறம் அப்போலோ, அப்புறம் நார்சிசஸ் அண்ட் ஹயாசிந்த். ஸோ இவங்க அடானஸ், ஆஃப்ரோடைட்டிலாம் காடஸ் ஆஃப் பியூட்டி, காடஸ் ஆஃப் பியூட்டியோட சன்னா வந்துட்டு அடானஸ். அதுக்கப்புறம் அப்போலோ, நார்சிசஸ் வந்துட்டு தன்னை தானே வந்துட்டு செல்ஃப் லவ் பண்ணிக்கிற ஒரு பர்சன். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு வகையில் பியூட்டி இல்லை, இன்னொரு வகையில் பர்ஃபெக்ஷன், இன்னொரு வகையில் யூத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்களோட எல்லாத்தையுமே வந்துட்டு அல்யூஷனாக இந்த போயமில் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி அந்த 55 ஸ்பென்சேரியன் ஸ்டான்சாஸில் நம்ம ஷெல்லி வந்து பேசியிருந்திருப்பார். அது இல்லாமல் நம்ம போயிட் இருக்கார்ல, நம்ம போயிட்டை வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த அவரோட ஜான் கீட்ஸுக்கு வந்து ஃபியூனரல் நடக்குது. ஸோ அந்த ஃபியூனரல் நடக்கிறப்போ இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த ஃபியூனரல் நடத்துகிறவங்களுக்கு வந்துட்டு அவங்க மோன் பண்ண ஓனர்ஸ் வருவாங்கல்ல வீட்டுக்கு. ஸோ அப்படி யார் வராங்க அப்படின்னா ஆஃப்டர் லைஃப்பில் இறந்து போனதுக்கப்புறம் கீட்ஸை வந்துட்டு இறந்து போனதுக்கப்புறம் அவரை வந்துட்டு சோல் மூலமாக போட்ட ரைட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு கிரேட் டேலண்ட் ரொமான்டிக் போயட் யார் அப்படின்னா தாமஸ் சாட்டர்டன் ஒருத்தர் இருப்பார். அவரும் வந்துட்டு நம்ம கீட்ஸை வந்து வரவேற்பார் ஆஃப்டர் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வீட்டில் ஃபியூனரலில் மோனஸாக வந்துட்டு எல்லாருமே வந்து டிஸ்கைஸ் பண்ணிவிட்டு யாரெல்லாம் மோன் பண்ணுவாங்க அப்படின்னா லார்ட் பைரன், தாமஸ் மோர், அப்புறம் ஷெல்லி, அதுக்கப்புறம் லைஹண்ட், இவங்க எல்லாருமே வந்துட்டு இவருடைய டெத்துக்காக வேண்டி மோன் பண்ணுறாங்களா. அது இல்லாமல் ஜான் மில்டன் அவரும் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு வகையில் இன்னொரு இதில் வந்து டேரெக்டாக ஷெல்லி யாரையுமே வந்துட்டு டேரெக்டாக குறிப்பிட்டிருக்க மாட்டார். பட் ஒரு சிம்பாலிஃபிகேஷனோட லார்ட் பைரனா வந்துட்டு அவருக்கு ஒரு அல்யூசிவான் ஒரு சிமிலி மெட்டாஃபர் மாதிரி கொடுத்து இவரும் வந்து மோன் பண்ணுவார், அவரும் மோன் பண்ணுவாருன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து மோனஸோடைய லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ஷெல்லி வந்து சேர்த்துருப்பாரு. பட் டேரெக்டாக வந்துட்டு இன்டெரக்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறது இந்த போயட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு ஷெல்லி வந்துட்டு இது மாதிரி மோன் பண்ணுறாங்கன்னு சொல்லி முடிச்சாச்சு. நம்ம அனாலிசிஸ் பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஷெல்லி வந்துட்டு ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் ஆனது எது அப்படின்னா கீட்ஸோட என்டிமியன் போயட்ரிக்கு வந்து புவர் ரிவ்யூஸ்னால தான் அவருக்கு வந்துட்டு இந்த டெத் வந்துட்டு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாருன்னு நான் சொன்னேன்ல. ஸோ அது எதன் மூலமாக வந்துட்டு கிரிட்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஷெல்லி வந்துட்டு ஸ்டான்ஸா 33லேருந்து 38 வரையும் அந்த கீட்ஸோட கிரிட்டிக்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள வந்து சட்டைரைஸ் பண்ணியிருப்பாராம். ஸோ இந்த லைன்ஸ் மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு கீட்ஸ் வந்து நூடுல்ஸ் ஆகிருப்பார் அவருடைய போய்ட்ரி கிரிட்டிசைஸ் பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷெல்லி வந்துட்டு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அந்த கீட்ஸோட கிரிட்டிக்ஸை வந்துட்டு எதோட கம்பேர் பண்ணுவார் அப்படின்னா வைப்பரோட கம்பேர் பண்ணியிருப்பார். இந்த லைன் டு ஸ்பில் த வெனம் வென் டை ஃபேங்ஸ் ஓவர்ஃப்ளோ. அதுக்கப்புறம் வந்துட்டு அதே கிரிட்டிக்ஸை வந்து பீஸ்டோட கம்பேர் பண்ணுவார். அடுத்தது நாய்கள் டாக்ஸோட கம்பேர் பண்ணுவார். அதுக்கப்புறம் கேரியன் பேர்ட்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஈவில் ஃபார்மோட கம்பேர் பண்ணியிருக்காரு. இதுலேருந்தே தெரியும் அந்த கிரிட்டிக்ஸ் வந்துட்டு எவ்வளோ வல்ச்சராக அவங்க எல்லாருமே வந்துட்டு கீட்ஸோட எந்த பாசிட்டிவான விஷயத்தையுமே பார்க்கல. அது இல்லாமல் வந்துட்டு அவங்க எப்பயுமே வந்துட்டு கீட்ஸை பார்த்து பொறாமப்பட்டிருக்காங்க. அவரோட போயட்ரி வந்து எப்பயுமே வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்து யூனிக்காக இருந்திருக்கு. அந்த பியூட்டியை அப்ரிஷியேட் பண்ண தெரியாமல் பொறாமைனால தான் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி கீட்ஸை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லு. மோரோவர் ஷெல்லி வந்து என்ன சொல்வார் அப்படின்னா அவங்க அப்படி வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலுமே தே ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் காலப்போக்கில் வந்துட்டு அவங்க எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. பட் கீட்ஸ் வந்துட்டு அழிய மாட்டார், அவர் இம்மார்ட்டலாக அவரோட போயட்ரியில் வந்து வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த லைன்ஸ் இம்மார்டாலிட்டியை வந்து அட்டைன் பண்ணுவாங்க. அந்த கிரிட்டிக்ஸ் வந்துட்டு வில் பி ஃபர்காட்டன் எந்த லைன்ஸ் மூலமாக சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த 2 லைன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிவ் தௌ whose infamy is not thy fame, live, fear no heavier chastisement for me.
thou noteless blot on a remembered name, a portion of the eternal which must glow through time and change, unquenchably the same. Whilst thy cold embers choke the sordid heath of shame. ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸு. இது ரெண்டுத்துலேயுமே, இந்த ரெண்டு லைன்ஸ்லேயுமே வந்துட்டு live thou whose infamy is not thy fame அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதில் ரிப்பீட்டடாக வந்துட்டு கிரிட்டிக்ஸை வந்துட்டு இது பண்ணிகிட்டே இருப்பார், சட்டரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அடுத்தது வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டோம். இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஜான் கீட்ஸோட டெத்துக்காக மோன் பண்ணுறாரோ, ஷெல்லி வந்து எந்த அளவுக்கு ஜான் கீட்ஸ்க்கு வந்துட்டு இறந்துட்டாருன்னு சொல்லி அழுகிறாரோ, அந்த அளவுக்கு வந்துட்டு ரீடர்ஸ் வந்துட்டு என்கரேஜும் பண்ணுறாரு. ரீடர்ஸ் வந்து நீங்கள் சேடாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்துட்டு ஜான் கீட்ஸ் வந்துட்டு உயிரோடு 25 வருஷம் வாழ்க்கையில் வந்துட்டு அவர் உயிரோடு சந்தோஷமாக இருந்ததோட கஷ்டப்பட்டது அதிகம். அவர் இறந்து போனதே பெட்டர் தான். அவர் வந்துட்டு இங்கேருந்து இந்த இம்பர்ஃபெக்ட் மார்டாலிட்டியில் இருந்து பர்ஃபெக்டான இம்மார்டாலிட்டிக்கு போயிட்டாரு. ஸோ அவரை பற்றி சந்தோஷப்படுங்க. அவரோட டெத்தை நினச்சி யாரும் மோன் பண்ணாதீங்க. கடவுளை என்னையும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிட்டுட்டோ, ஜான் கீட்ஸை கூப்பிட்டுட்டு போன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்லி கடைசியில் வந்துட்டு ஒரு சேட்டோட முடிப்பார். ஏன் அப்படின்னா அவரோட வாழ்க்கையிலையும் வந்துட்டு 3 குழந்தைங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி கீட்ஸ் வந்து இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோடனே அவருக்கும் வந்துட்டு டெத்து என்னையும் வந்துட்டு எப்படியாவது கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து வேண்டுவார் அட் த எண்டு. ஸோ இது வந்துட்டு கீட்ஸ் வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்துக்கிறாரு. அவர் ஷெல்லியோட இந்த போயம் மூலமாக நான் வந்துட்டு கீட்ஸ் வந்துட்டு எவ்வளோ பெரிய போயட் அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவருக்கு ஷெல்லி வந்து ஃப்ரெண்டமியாக இருந்தாலுமே வந்துட்டு அவருக்கு கீட்ஸ் டுவர்ட்ஸ் எவ்வளோ லவ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹை ப்ரோ. பாய்.